வணக்கம். நம்ம கஸ்டமருக்கான ஒரு சிறிய பதிவோடு வந்திருக்கோம் நண்பா. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கஸ்டமர் பிரேக் அடிக்கும்போது வீல்லேருந்து அதிகமாக சவுண்ட் வந்திருக்கு. அதனால பிரேக் ஷூவோடு வாங்கிட்டு வந்துட்டாப்புல. ஆனால் வாங்கிட்டு வந்ததில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் BS6 பைக் யூஸ் பண்ணுறாங்க, சென்சார் மாடல் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வாங்கிட்டு வந்தது BS4க்கு சிங்கிள் பிரேக் கேபிள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரேக் ஷூ. ஆனால் இது எல்லாமே அமையும், உட்காரும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவங்க வாங்கிட்டு வந்ததில் ஸ்ப்ரிங்லாம் வராது. அதனால் நம்ம தனியாக புதுசாக வாங்கி வச்சுருந்தனால அதை எடுத்து மாற்றி நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. நீங்கள் வாங்குறீங்க BS6க்கு ஸ்ப்ளெண்டருக்கு வாங்குறீங்க அப்படின்னா 300 சம்திங் வரும். அந்த பிரேக் ஷூ வாங்குங்க. ஏன்னா இதோட வெயிட்டில் இருந்து எல்லாமே மாறும், அதில் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிரேக் ஷூ வாங்கி மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிரேக் ஷூவை வாங்கி மாற்றிருங்க. ஸ்ப்ரிங் ரிங்கு எல்லாமே செட்டாக வந்துடும் நண்பா. ஒரு சிறிய பதிவு. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் 3000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ஒரு ஆயில் மாற்றுறீங்க அப்படின்னா இந்த வீலை கலட்டி நல்லா எமர்சிட்டை க்ளீன் பண்ணி ஏர் அடித்து மாட்டிட்டாவே எந்த பிரச்சனையும் வராது நண்பா. சின்ன சின்ன சர்வீஸ் அப்பப்போ பார்த்துக்குங்க. வீலெல்லாம் ஃபிட் பண்ணதுலேருந்து ஒரு 20லேருந்து 30 ஃப்ரீ ப்ளே மட்டும் வச்சு மாட்டிங்கன்னா வீல் ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும். கரெக்டாக பிரேக் சஸ்பென்ஷன் கரெக்டாக இருக்கும் நண்பா. ஒரு சிறிய பதிவு.